ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ணிருக்க மாணவர்களுக்கு ரவுண்ட் 1க்கு அப்புறம் என்னென்ன வேகன்சி பொசிஷன் இருக்குது, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வந்து நல்ல காலேஜஸ் ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறையா காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கே கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸில் எதெல்லாம் உங்களுக்கு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ் எடுத்துக்கலாம். சிஇஜி கேம்பஸில் எதுலேயுமே சீட்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ், அடுத்து ஏசிடி கேம்பஸ், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான சீட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசிடியில் வந்து அப்பேரல் டெக்னாலஜி வந்து சீட்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து சீட்ஸ் இருக்கோ தவிர மற்றவங்களுக்குலாம் வந்து சீட் கிடையாது. இதே வந்து ஏசிடியில் செராமிக் டெக்னாலஜி வந்து சீட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எம்ஐடி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக சீட்ஸ் கிடையாது. ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் வந்து நமக்கு சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் பிளானிங் வந்து இருக்குது. அதாவது பிஆருக்கு கிடையாது, பி பிளான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு மட்டும் சீட் இல்லை, மற்றது எல்லாத்துக்குமே வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எம்ஐடி கேம்பஸில் வந்து பெருசாக வந்து சீட்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து சீட்ஸ் இருக்குது. இது வந்து கூடலூரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஆல்ரெடி வந்து வேறு யூனிவர்சிட்டியாக இருந்தது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து திண்டிவனமில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து சீட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரணியில் இருக்கிறதுலையும் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. காஞ்சிபுரமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் வந்து ஓசி ஃபில்லாக இருக்குது, மற்றதெல்லாமே சீட் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் நிறையா வந்து சீட்ஸ் இருக்குது. ஆஃப் கேம்பஸில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலலாம் வந்து சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்எம்கே வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ். ஸோ ரொம்ப சூப்பர் காலேஜ்னு சொல்ல முடியாது, ராஜலட்சுமிக்கு அடுத்த இருக்கிற காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இங்கேலாம் வந்து ராஜலட்சுமி காலேஜ்லேயும் சீட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதை வந்து அட்டானமஸ் தான், திருவள்ளூர் தாலுக்கில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் வந்து ரெஃப் பண்ணி எடுக்கலாம். அடுத்து வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கோர்சஸில் வந்து ஓசி வந்து 0 ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு, அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து 0 ஆயிருக்கு. இந்த டைம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு வந்து நிறையா பேர் வந்து விரும்பி எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸில் அது மட்டும் வந்து அதிகமாக 0 ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிசி வரைக்கும் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், அதுவும் ஃபில் ஆயிருக்கு. சிவில் இன்ஜினியரிங்கில் கூட வந்து ஓசி பிசி எல்லாம் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ மெயினாக வந்து நீங்கள் இந்த செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுக்கக்கூடியது வந்து காலேஜ் வந்து ஓசியாவது ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து மாணவர்கள் விரும்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குண்டான அர்த்தம். அதே மாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 2-3 கோர்சஸில் ஓசி வந்து ஃபில் ஆயிருக்கும், மற்றதெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதெல்லாமே வந்து சென்னை சைடு இருக்கிற காலேஜஸில் ஓரளவுக்கு நல்ல காலேஜ்னு சொல்லலாம். இது இல்லாமல் நிறைய காலேஜஸ் இருக்குது, பனிமலர், சென்ட் ஜோசப் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை விட பெஸ்ட் காலேஜ்னு இது சொல்லலாம். ஸோ அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது, மற்றவங்களுக்குலாம் வந்து சீட் இல்லை. எப்போவுமே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சீக்கிரமாக போயிடும். இந்த தடவை வந்து எஸ்எஸ்என்னும் கிடையாது. அதனால் வந்து சென்னை சைடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து சீட்ஸ் வந்து நிறையா போகாமல் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சாய்ராம். ஸோ சாய்ராம் பொறுத்த வரைக்கும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்தது வந்து சாய்ராம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சாய்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து சீட்ஸ் நிறையாவே இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து தனியாக இருக்குது, அதுலலாம் வந்து சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து 7.5% இருக்கிறவங்களுக்கும் வந்து இதிலெல்லாம் வந்து சீட்ஸ் இருந்தது. அதே மாதிரி எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டிலையும் வந்து சீட்டு வந்து ஓசி ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஓசி வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட இன்னொரு இதுதான். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா இதில் வந்து ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்லாம் வந்து ஓசி பிசி எல்லாமே வந்து 0 ஆயிருக்கு. ஸோ இது கிடைச்சாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும்.
அடுத்து வந்து லயோலால ஐசிஏஎம் கேம்பஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபில் ஆயிருச்சு. ஒரு சில கோர்சஸில் மட்டும் ஒரு சில சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. லயோலா தனியாக இன்னொரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜை விட இந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ இதில் வந்து நமக்கு எப்பவுமே சீட்ஸ் இருக்காது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் மட்டும் சீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் நல்ல காலேஜில் தான் படிச்சே ஆகணும், பட் வந்து கோர்ஸ் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிலாம் வந்து எடுக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேஷன் டெக்னாலஜியில் மட்டும் வந்து சீட்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து சீட் கிடையாது. பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியாக படிச்சாவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மெட்லாலஜியில் வந்து ஒரு சீட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜியில் சீட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலையும் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் இப்போ அதிகமாக வந்து மூவ் ஆகிறதில்ல, அப்படிங்கிறனால அங்கெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து சிஐடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு. எஸ்சி எஸ்டியில் மட்டும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ இதுவுமே வந்து மோரலஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டயர் 1 இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்காதவங்க எடுக்கக்கூடிய காலேஜில் இந்த ரத்னமும் ஒன்று. அடுத்து வந்து விஎஸ்பி. ஸோ தடவை பார்த்திங்க அப்படின்னா விஎஸ்பியில் வந்து சீட்ஸ் வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. மேபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கூட 56 சீட்லாம் அப்படியே இருக்குது. இவங்க கண்ணாபண்ணா அப்படின்ட்டு நிறையா இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் வந்து ஓசி மட்டுமே 75 சீட்டு 86 சீட்டுன்னு கச்ச நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபில் ஆகிறது இந்த தடவை வந்து விஎஸ்பியை வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ணல அப்படிங்கிறதான் வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட பேர் வந்து நல்ல பேராக இல்லை. ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் வந்து பேருக்காக வந்து பெருசாக போகலை. ஸோ அதே மாதிரி ஜிசிடி தர்மபுரி. ஸோ இங்கேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் தான் சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் வேணால் வந்து ஒரு சில சீட்ஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். ஸோ பர்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கலாம். இதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இருக்காது, பட் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இதை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம் குமாரசாமி. ஸோ இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஒரு பரவலான பேர். ஏன்னா கரூரில் இதை தவிர வேறு நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ விஎஸ்பி இல்லை இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இதை வந்து நம்ம டயர் 2 இன்ஸ்டியூஷன் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு கீழே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதில் சீட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ சேலமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சீட் ஃபில் ஆயிரும். இந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் வந்து சீட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. அடுத்து வந்து சோனா பொறுத்த வரைக்கும் சேலமில் வந்து ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான், பட் இருந்தாலும் சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறவங்க அப்படின்னா எடுக்கலாம். விஎஸ்பி கரூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் மட்டும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ மிஷின் லேர்னிங் மட்டும் தான் 0 ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 0 ஆயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது டயர் 1 இன்ஸ்டியூஷன் வந்து இவங்க வந்து அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறாங்க, ஆனால் யாருமே வந்து அதை எடுக்கல. அடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஒரு நல்ல கேம்பஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, பட் இதுலேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாரியம்மன். ஸோ பண்ணாரியம்மன் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபில் ஆயிருக்கு. மற்ற சீட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. ஐடியில் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பண்ணாரியம்மன் எடுக்கலாம். பண்ணாரியம்மனில் ஃபீஸ் அதிகம், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து டாக்டர் மகாலிங்கம். ஸோ மகாலிங்கம் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் இசியும் வந்து ஓசி 0 ஆயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து ஈரோட்டில் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஐஆர்டிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. நீங்கள் மெக்கானிக்கல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓசி வந்து ஃபில் ஆயிருச்சு. பிசிஎம்பிசிலாம் சீட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டிலாம் வந்து ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபில் ஆயிருக்கு. ஒரு சில சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பாக வந்து இதை தவிர வேறு நீங்கள் இன்ஸ்டியூஷன்ஸ் போக முடியாது. கண்டிப்பாக தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு இந்த சீட்ஸ்லாம் இருக்காது. அடுத்து வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ முன்ன சூப்பராக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீட்ஸ் வந்து அப்படியே இருக்குது. பட் என்ன ஓசியில் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு. ஸோ குமரகுரு பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே ஃபில் ஆயிரும். இதில் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும் இன்னும் ஃபில் ஆகலை. ஓசியில் முதற்கொண்டு இன்னும் சீட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஷன் டெக்னாலஜியும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் வந்து விரும்பி எடுக்கிறதில்ல, அப்படிங்கிறனால இன்னமும் வந்து சீட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து கோர் பிரான்ச்சஸில் வந்து இன்னும் சீட்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது, மெக்கானிக்கலில் சீட் இருக்குது. மற்றபடி வந்து சர்க்கியூட் பிரான்ச்சஸில் வந்து சீட்ஸ் கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோர்சஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. இன்னும் ஓசிலேயே வந்து சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயும் இசிஇலையும் மட்டும் சீட்ஸ் வந்து போயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர். ஸோ வெள்ளாளரில் வந்து சீட்ஸ் இருக்குது. பெரும்பாலும் வந்து கேர்ள்ஸை கொண்டு போய் சேர்த்துறக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ வெள்ளாளரில் வந்து சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்ஐடி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை எடுக்கலாம். அதே மாதிரி எஸ்என்எஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சீட் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால இன்னும் ஓசியே வந்து ஃபில் ஆகலை. நிறைய பேர் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி டாக்டர் என்ஜிபி. ஸோ டாக்டர் என்ஜிபி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வந்து 0 ஆயிருக்கு. 0னா இது வந்து ஓசி மட்டும் 0 ஆயிருக்கு. அதே மாதிரி இசிஇ 0 ஆயிருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஏடிஎஸும் இசியும் வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ ஈஸ்வர் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுலேயுமே சீட்ஸ் இல்லை. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் சீட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி. ஸோ இதிலெல்லாம் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்க மாணவர்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து கேபிஆர். ஸோ கேபிஆர் பொறுத்த வரைக்கும் வந்து ஓசியில் எதுவுமே இல்லை. பட் வந்து பிசி எம்பிசிலாம் வந்து சீட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இதை எடுக்கலாம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்து நிறையா சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நிறையா அரியலூர் இந்த மாதிரி நிறையா இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சீட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஃபில் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கிறது மட்டும்தான் அதிகமாக ஃபில் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே வந்து இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் இன்னும் அப்படியே சீட்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே எடுக்கலாம். மெஃப்கோலையும் வந்து சீட்ஸ் இருக்குது. மதுரை தியாகராஜரில் சீட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு சில இடத்துல சீட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் இந்த மாதிரிலாம் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீட்ஸ் இருக்கும். பாருங்கள் தியாகராஜரில் வந்து சீட்ஸ் இல்லை. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேருக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்து போகலாம். அழகப்ப செட்டியாரில் சீட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டயர் 2 இன்ஸ்டியூஷனான பிஎஸ்என்ஏ இந்த மாதிரி வேலம்மாள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சாய்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கணும். ஸோ கம்மியாக சாய்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து சீட் வந்து அலோகேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து சாய்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுங்க. மாணவர்கள் பயப்பட வேண்டாம். நல்ல காலேஜஸில் நிறையா சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.